சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். போஸை கையும் கல்லமா பார்த்தா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்கே சேது பார்த்தா அந்த சிறுமலை கிராமத்தில் இருக்கக்கூடிய வைத்தியரும் வைத்தியரோடைய பொண்ணையும் காரில் கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு. வர்ற வழியில பார்த்தா கார் டயர் பஞ்சர் ஆயிடுது. ஐயோ, கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சேது வண்டியை வச்சு நின்றுக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கே, கல்யாணம் முடிஞ்சிருமே, அப்பா பாட்டுக்கு போஸ் கையில் 1 கோடி ரூபா கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் திக்கு தெரியாமல் தசனி தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் பார்த்தா அந்த வழியாக செல்லப்பாண்டி வந்துக்கிட்டு இருக்காரு. தமிழோடைய அப்பா ஒரு டெம்போவில் வந்துக்கிட்டு இருக்காரு. குட்டி யானையில் வந்துக்கிட்டு இருக்காரு. பார்க்குறாரு, என்ன மருமையை நிற்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்தா வண்டியிலேருந்து கீழே இறங்குறாரு. மருமையனே, என்ன மருமையனே இங்கே நிற்கிறீங்க, என்ன வண்டி எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்லப்பாண்டி கேட்கவும், தமிழ் தான் ராஜாங்கத்தோட உசுரை காப்பாத்தின விஷயம் தெரிஞ்சதுனால சேதுக்கு பார்த்தா செல்லப்பாண்டி மேல எந்த கோவம் இல்லை. அது ஒன்றும் இல்லை மாமா, வண்டி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொன்ன உடனே செல்லப்பாண்டிக்கு சந்தோஷம் தாங்கலை. மருமகே நம்மளை மாமானு கூப்பிட்டுட்டாரே, நம்ம மேல இருந்த கோவலாம் மருமையனுக்கு போயிருச்சு போல. மருமேனே, நீங்க மாமானு கூப்பிட்டீங்களே, எனக்கு இதுவே ஒன்று போதும், டயர் தானே பஞ்சர் ஆயிடுச்சு மருமேனே, வாங்க நம்ம வண்டியில போகணும், எங்கே போகணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்கவும், மாமா வீட்டுக்கு தான் போகணும், இவங்களையும் வண்டியில ஏத்திக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், சரியா மருமேனே வண்டியில ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டியும் சொல்றாரு. இங்கே செல்லப்பாண்டி எடுத்துட்டு வந்து அந்த குட்டியான வண்டியில பார்த்தா இங்கே செல்லப்பாண்டி சேது அந்த சிறுமலை கிராமத்தில் இருக்கிற வைத்தியரோடைய பொண்ணும் பார்த்தா எல்லாரும் ஏறி வந்துகிட்டு இருக்காங்க. என்ன மருமையனே, இன்னைக்கு போஸுக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன், நீங்க என்னன்னா எங்கேயோ போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்கவும், மாமா இன்னைக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் தெரிய போகுது, ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிய போகுது. எங்க அப்பாவுடைய உசுரை காப்பாத்துனது தமிழ்ச்செல்வி. ஆனா இந்த போஸு தமிழ்ச்செல்வி எடுத்துட்டு வந்த மருந்தை தமிழ்ச்செல்வியை தலையில அடிச்சு மயக்கமாக்கிட்டு தமிழ்கிட்ட இருந்து மருந்தை பிடிங்கிட்டு வந்து வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கொடுத்து அவன் தான் மருந்தை கஷ்டப்பட்டு எடுத்த மாதிரி எல்லாரையும் பொய் சொல்லி நம்ப வச்சு ஏமாத்திருக்கான். பத்தாவதுக்கு எங்க அப்பா எல்லாரும் உசுரையும் காப்பாத்துனது இந்த போஸ் தான் நம்பி அவனுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட காசு அவன் கைக்கு போகவே கூடாது. அதனாலதான் நான் சிறுமலை கிராமத்துல போய் இவங்களை பார்த்து எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு ஆதாரத்தோட எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், அட பாவி போஸ் இம்புட்டு வேலை பார்த்துருக்கானா, தம்பி வண்டியை வரச அடிச்சு ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும் இங்க வண்டியும் பார்த்தா வேகமா வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தா இங்க வீட்டுல கல்யாணம் தடபடலாம் நடந்துகிட்டு இருக்கு. போஸ் காவியா கழுத்துல தாலி கட்ட போற கடைசி நிமிஷத்துல பார்த்தா போலீஸ் உள்ள வராங்க. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும் எல்லாரும் பார்த்தா திரும்பி பாக்குறாங்க. அங்கே ராஜாங்கத்தை பார்த்துட்டு, என்ன சார் எதுக்கு இப்ப நிறுத்த சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும், சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும், என்ன சார் என்ன விஷயமா வந்திருக்கீங்க, எதுக்கு இப்ப கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும், மணமேடையில இருந்து காவியா பார்த்தா எந்திரிச்சிருது. அம்மாடி காவியா, நீ ஏமா எந்திரிக்கிற, உட்காருமா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், நான் தான் போலீஸே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி காவியா சொல்லவும், ஏமா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், ஏன் உங்களுக்கு தெரியாது, இங்க உட்காந்துருக்கானே போஸ் இவன் அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லவன் கிடையாது. ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்கான், கிட்டத்தட்ட பலாத்காரம் கேஸ், இவனை தூக்கி உள்ள போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் இங்க ராஜாங்கத்துக்கு ஒண்ணுமே புரியல. என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும், இங்க இருக்கிற போஸ் நல்லவனே கிடையாது சார், இவன் சரியான பொம்பளை பொறுக்கி. இந்தா இங்க நிக்கிது பாருங்க உங்களுடைய தங்கச்சி பொண்ணு தாமரை, இந்த பொண்ணு கிட்ட இவன் தப்பா நடக்க முயற்சி பண்ணான், நானே என் கண்ணால பார்த்தேன், நான் தான் இவன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன், இவனை எனக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் கிடையாது சார், சார் இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், அப்பதான் பார்த்தா போலீஸும், சார் எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இவரை நான் அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும் ராஜாங்கத்துக்கு பார்த்தா பயங்கரமான கோவம், சார் நீங்க இப்பே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்றாரு, மாமா 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 விட்டு சொல்லுங்க மாமா, சார் சார் விட்டுருங்க சார், என் பிள்ளை இதை தெரியாம பண்ணிட்டேன் சார், சார் அந்த பொண்ணு கெடுக்கவா செஞ்சா, என் பிள்ளை போஸ் அவளை கெடுக்கலாம் கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், மேடம் பொண்ணை கெடுக்க முயற்சி பண்ணாலும் தப்பு தான், கெடுத்தாதான் குற்றன்னு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும், ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொல்லவும், மாமா மாமா அவனை விட்டு சொல்லுங்க மாமா, மாமா அவன் தெரியாம பண்ணிட்டான் மாமா, இந்த சாவித்திரியும் தாமரையும் தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு சூழ்ச்சி பண்ணிருக்காங்க மாமா, மாமா வேணான்னு சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பார்த்தா கதறவும், இன்னும் உன் பிள்ளை திருந்தலா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்கையில தான் சேது பார்த்தா கரெக்டா வீட்டுக்குள்ள வராரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது கூப்பிடவும் இங்க சிறுமலை கிராமத்துல இருக்கக்கூடிய வைத்தியரோடைய பொண்ணு வரவும் ஈஸ்வரி, போச்சு இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நினைச்சுக்கிட்டு இருக்கு. என்ன சேது அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவும், அப்பா போஸ் மருந்து எடுத்துட்டு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், என்ன சேது சொல்ற அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவும், ஐயா இவர் தான் அன்னைக்கு ஒரு பொண்ணு மருந்து எடுத்துட்டு வரையில அந்த பொண்ணு தலையில அடிச்சது இவர் தாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியருடைய பொண்ணு சொல்லவும்,
அப்ப மருந்து எடுத்துட்டு வந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கேக்குறாரு. இந்த நிக்கிறாங்க பாருங்க, இவங்க தான் மருந்து எடுத்துட்டு வந்தாங்க, மருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்திக்கிட்டே வந்தாங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆளுதான் அந்த பொண்ணு தலையில அடிச்சாரு, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியரோடைய பொண்ணு சொல்லவும் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா உண்மை தெரியுது. அட பாவி போசு, அப்ப நீ மருந்து எடுக்கலையா? தமிழ்ச்செல்விதான் மருந்து எடுத்தாளா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும் போசு பார்த்தா திருன்னு முழிக்கவோ ராஜாங்கமும் பார்த்தா பயங்கரமான கோவத்தோட பாக்குறாரு. இந்த உண்மை உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காகத்தான்ப்பா நான் சிறுமலைக்கு போனேன். சிறுமலைக்கு போனதுனாலதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு. அன்னைக்கு போசு குடி போதையில என்கிட்ட உளர்னப்பே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் இந்த மருந்தை எடுக்கலைன்னு. மருந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்ப்பா. அந்த வண்டுகிட்ட இருந்து எப்படி மருந்து எடுத்தேன்னு கேட்டதுக்கு இவன் என்னென்னமோ உளறுனா, பச்சலைன்னு சொல்லி உளறிக்கிட்டு இருந்தான். அப்பதான் தெரிஞ்சிச்சு இவன் மருந்து எடுக்கலைன்ற விஷயம். இது எனக்கு சந்தேகமா இருந்துச்சு, எப்படி ஆதாரத்தோட நிரூபிக்கிறதுன்னு தெரியல. நான் சிறுமலைக்கு போனது நல்லதா போச்சுப்பா. சிறுமலைக்கு போனதுனால எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிச்சு. உண்மையிலேயே தமிழ்ச்செல்விதான்ப்பா மருந்து எடுத்திருக்கா. தமிழ்ச்செல்வி எடுத்த மருந்துனாலதான் இப்ப நம்ம எல்லாரும் உசுரோட நின்னுகிட்டு இருக்கோம். நீங்க உசுறு பொழைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே தமிழ்ச்செல்விதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் ராஜாங்கத்துக்கு பார்த்தா தமிழ்ச்செல்வி மருந்தெடுத்து தெரிஞ்சதும் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி தமிழ்ச்செல்வியை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாரு.